சமீபத்துல சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாது காவிரி ஆற்றின் குறுக்குன்னு சொல்லிட்டு. அதுல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் திடீர்னு ஒரு அடெண்டம் கொண்டு வந்தார். அந்த அடெண்டம் என்னன்னா, மேகதாது நடுவர் மன்றம் உருவாக்க வேண்டும் என்று ஒரு அடெண்டம். இந்த அடெண்டம் என்னன்னா, அது மறுபடியும் ஏதாவது ஒரு திருத்தம், ஒரு தீர்மானம் திருத்தம் கொண்டு வந்தானா எல்லாமே மறுபடியும் ஓட்டெடுத்துதான் அந்த திருத்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆனா அது அப்படி நடக்கல, ஓட்டெடுப்பு நடக்கல, திடீர்னு கொண்டு வந்துட்டாங்க, எங்களுக்கு தெரியல. அதுல மேகதாதுக்கு தனியாக ஒரு நடுவர் மன்றம் கொண்டு வரக்கூடாது. இது விபரீதம். It will be very, very dangerous on the part of Tamil Nadu to bring மேகதாது நடுவர் மன்றம். ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம்னு ஒண்ணு இருந்த நேரத்துல அந்த காவிரி ஆத்துக்குள்ள இன்னொரு நடுவர் மன்றம் எதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம மேகதாதுவே ஏத்துக்கல. ஆனா மேகதாது நடுவர் மன்றம் எப்படி ஏத்துப்போம்? நீங்க முதல்ல ஒண்ணு ஏத்துக்கிட்டா அடுத்த கட்டத்துக்கு நீ ரெண்டாவது கட்டம் தான் நடுவர் மன்றம். நீங்க முதல் கட்டம் மேகதாதுவே எங்களுக்கு வேண்டாம், மேகதாது நாங்க ஏத்துக்க மாட்டோம்னா மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? இந்த மேகதாது நடுவர் மன்றம் கர்நாடகா தான் கேட்கணும், அவங்களுக்கு தான் இது சாதகம். அப்படி கர்நாடகாவுக்கு சாதகமா நீங்க செயல்படுறீங்கன்னா எனக்கு புரியல. இந்த வாதம்லாம் ஏத்துக்க முடியுமா? முதல்ல என்ன ஸ்ட்ராட்டஜி மாறுது? என்ன ஸ்ட்ராட்டஜி? நீங்க எதுக்கும் நீங்க ஏத்துக்க போறதில்ல. மேகதாது என்ன வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு நடுவர் மன்றம் எதுக்கு? நீங்க 70 TMC ட்ரிங்கிங் வாட்டருக்கு தேவைப்பட போறதில்ல, ஹைட்ரோ ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல. அப்போ இது நீங்க பிளேயிங் டு கர்நாடகா. இப்ப நாளைக்கு கர்நாடகாவில என்ன சொல்லுவாங்க, நாங்களும் நடுவர் மன்றம், மேகதாது நடுவர் மன்றம் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். கர்நாடகா தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நடுவர் மன்றம் அவங்க தீர்மானம் போட்டாங்க, கர்நாடகாவில் சொல்லுவாங்க நாங்களும் ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்? அப்ப நடுவர் மன்றம் உருவாக்கணும். நடுவர் மன்றத்துல யார் வருவா என்னன்னு தெரியுமா? இந்த காலத்துல மத்தியில யார் இருந்தாலும் சரி, அவங்க யாருக்கு சாதகமா செயல்பட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா? கர்நாடகாவில் தான். கர்நாடகாவில தேசிய கட்சிகள் ஆண்டுட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல மாநில கட்சிகள் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. மத்தியில இருக்கிறது தேசிய கட்சிகள் தான். யார் மத்தியில வந்தாலும் அவங்களுக்கு கர்நாடகாவில் சாதகமா தான் செயல்பட்டு இருக்காங்க. நாளைக்கு மேகதாது நடுவர் மன்றம் கொண்டு வந்துட்டு அது யார் வந்தாலும் சரி, நீங்க 70 TMC கட்ட வேண்டாம், நீங்க 30 TMC கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு இடமே கொடுக்க கூடாது. இது டேஞ்சரஸ் கான்செப்ட். நடுவர் மன்றம், மேகதாது நடுவர் மன்றம் வேண்டாம். நமக்கு சட்டம் இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது, எல்லா தீர்ப்பு இருக்குது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல எல்லாமே தெளிவா சொல்லி இருக்குது, நடுவர் மன்ற தீர்ப்புல சொல்லி இருக்குது. நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. அதனால எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வந்து இது ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்தாதான் இந்த மேகதாது தடுத்து நிறுத்தப்படும். ஆனா இந்த மேகதாது கர்நாடகா கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் ஒரு பிரச்சார பயன் நடைபயணமா நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். கடந்த ஜூலை 1ஆம் தேதி பில்லிகுண்டுலுன்னா அங்க காவிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர அந்த இடத்துல தொடங்கி அதுக்கு பிறகு பூம்புகார்ல ஜூலை 4ஆம் தேதி பூம்புகார்ல அதை முடிக்கிறேன். இடையில எல்லாம் தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, இத்தனை மாவட்டம், நாகையை போல மயிலாடுதுறை, இத்தனை மாவட்டத்துல போயிட்டு மக்களை சந்திச்சு தொண்டு பிரசம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி விவசாய சங்க தலைவர்கள்லாம் அதுல கலந்துக்கிறாங்க. தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் சார்பில் செய்யற நோக்கமே என்னன்னா மக்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் புரிதல். ஏன்னா இந்த மேகதாது அணையுடைய பாதிப்புகள் பத்தி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், குறிப்பா இளைஞர்கள் எடுத்து சொல்லணும். அவங்களே தன்னார்வமா இதை எதிர்க்கணும். ஏன்னா அந்த காவிரி டெல்டா மேகதாது கட்டிட்டாங்கன்னா காவிரி டெல்டா பாலைவனம் ஆயிடும்.